ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மாதத்திலே தருகின்ற வார்த்தை, என்னோடு கூட பேசிய வார்த்தை, லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அதே அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிப்போம் என்றால், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதை தொடர்ந்து சொல்கிறார், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அதை தொடர்ந்து அவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். அப்படியானால் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு வைத்து இருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் கர்த்தர் நம் நடுவிலே உலாவி நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட உலாவுகிற தேவன் என்ற தலைப்பில்தான் உங்களுக்கு இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப் போகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் என்ற ஆதி மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லி, ஆனாலும் சர்ப்பம் வஞ்சித்ததினால் ஏவாள் புசித்தாள், தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். நாம் அறிந்த சம்பவம். அந்த பகுதியிலே கர்த்தர் அவர்களோடு உலாவினாராம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவி அவர்களோடு பேசி அவர்களுடைய தேவனாய் இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய நடுவிலே உலாவுகிற தேவன். அவர் நம்மோடு கூட உலாவ வேண்டும் என்றால் நம்மிடத்திலே சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை மட்டும் நாம் மறந்து போகக்கூடாது. தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் குறித்து நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிப தம்பிமார் நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை பணிந்து கொள்ள சொல்கின்றார். இவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படியே ஒரு வேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. இந்த ஒரு வைராக்கியம் இன்றைக்கு நம்முடைய காணப்படுமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட அவர் உலாவுவார், நம்மோடு கூட நடப்பார். நாம் வேலை செய்கிற ஸ்தலங்கள், நாம் வசிக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட அவர் இருந்து நடந்து அவர் உலாவி நம்மை விடுவிக்கிற தேவன். இந்த 3 பேர் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சார் அடுத்த நாள் காலையிலே பார்க்கும் பொழுது அங்கு 4 பேர் விடுதலையாக அந்த அக்கினியின் நடுவிலே உலாவுவதை பார்க்கிறான். பிரமிப்பாய் இருக்கிறது. உடனே அவசரமாக அரண்மனைக்கு சென்று மந்திரிமார்களை அழைத்து, 3 புருஷரை அல்லவோ நம்ம கட்டுண்டவர்களாக அக்னியில் போடுவித்தோம், ஆனால் இப்பொழுதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு சேதம் கிடையாது. அந்த 4வது ஆளினுடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதாக அந்த அக்னியின் நடுவிலிருந்து இந்த 3 பேரையும் வெளியே கொண்டு வரும்படியாக கட்டளை கொடுத்தார். 3 பேர் வெளியே வந்தார்கள். எல்லாரும் போய் அவர்களை பார்க்குறாங்க.
அக்கினி எந்த விதமான ஒரு காரியத்தையும் சரீரத்திலே கொண்டு வரல. முடியை பார்க்குறாங்க, அது கருகவே இல்லை. அவங்க உடுத்திருந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே சேதப்படவே இல்லை. அக்னியினுடைய ஒரு வாசனை மனம் அவரிடத்தில் வீசவே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். நம்மிடத்துலேயும் நம்மோடு கூட அவர் உலாவி நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டுமென்றால், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமென்றால், நம்முடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமென்றால், அவர் சில நிபந்தனைகளை வைக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே நம்மோடு கூட கர்த்தர் உலாவி நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். தண்ணீரை கடக்கும்போதும் நான் உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போதும் நான் உன்னோடு கூட நடந்து வருவேன். அக்கினி உன் மேலே பற்றாது, அக்கினி ஜுவாலை உன் மேலே பற்றாது. உனக்கு எத்தனை கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், கலக்கங்கள் எது வந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட உலாவுகிற தேவன். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. நீ மரியாளை பார்த்து அன்றைக்கு சொன்னது, மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. அதை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக. அதே மாதிரி நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமேன்.